Hi, my dear beautiful people say in the world. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே, தீராத வழி தீபாவளி. கண்ணுக்கு தெரிந்தே காசை கரியாக்கும் மானிடா, என்னடா வீணடா, தேரடா, சீக்கிரமா ஓடடா சுடுகாடை நோக்கி. சூரனாட நீ கொளுத்துற தீயில நிறைய பேர் நரகத்துக்கே போயிட்டான்டா, நரகத்துக்கே போயிட்டான். கொளுத்தி போட்டுட்டு சுத்தம் பண்ணல, எங்கே பார்த்தாலும் குப்பை, எங்கே பார்த்தாலும் ஏற்கனவே தூய்மை இல்லாத. ஆமாம், சிங்கார சென்னையில் இது சிங்கார இல்லடா, சொறி பிடிச்ச. ஆமாம், நாத்தம் எடுத்த ரோடு மேடு பள்ளம் காடு காடு வீடு எல்லாம் சுடு காடாக இருக்கிற ஒரு ஊரில் மேலே மேலே வெடியையும் நெருப்பையும் கொளுத்தி பொரிய பற்றியா இயற்கை அன்னை மழையை இன்றைக்கி அப்படியே சும்மா. இதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை போயிருக்கு. தீபாவளியை நடத்த முடியாத மழையெல்லாம் பெய்து இருக்கிறது. அதே போல் ஒரு மழை இன்று பெய்தால் எப்படி இருக்கும்? நான் சந்தோஷப்படுவேன், நீ சந்தோஷப்பட மாட்டேன். இந்த காலத்தில் என்றைக்கடா நீங்கள் அந்த சீனா பண்ண வேலை, அவனுங்க தான் இந்த வெடியெல்லாம் கண்டுபிடிச்சானுங்க. இங்கே சிவகாசி மயிர் காசியில் காசி, அந்த காசி வாரணாசியில் நிறைய விமா இருக்கிறான். அவன் தாடி வச்சுன்னு இருப்பானுங்களா, அவன் யார்? அகோரி. அவன் வெடியெலாம் வெடிக்க மாட்டான்டா, பணத்தையே சுட்டு தூங்குவான். நீ நீ என்னது பிஜிலி வெடிப்ப, அவன் பணத்தையே வெடிக்கி அந்த வயிறு அப்படியே அங்கே போய் பாரு. இதில் காசியில் பணத்தை வரிசையாக வச்சு என்னமோ காத்து, அது ஹரிச்சந்திரா காத்தா அப்படி வெடிக்கும். நான் பார்த்துருக்கேன், பக்கத்தில் உட்காந்துருக்கேன். என்னை பார்த்து மறைப்பான் யார்? அகோரி. நான் அவனை பார்த்து மறைப்பான், அகோரி 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 அகோரி. அவன் பார்த்து போடுவான், நாங்கள் ஏதோ உட்காந்துருப்பேன். அது ஒரு காலம், அது ஊடு. வெடி வெடிக்கிறதெல்லாம் நெட்டுக்கடா. கண்ணுக்கு தெரிந்து காசை கரியாக்கிறிய அறிவு இல்லாதவனே. உன்னை நான் முட்டாள்னு சொன்னால் என்னடா தப்பு? உன்னை படிக்காதவன் சொன்னால் என்னடா தப்பு? அறிகொட்டவன் நாயை ரோடை க்ளீன் பண்ணுடான்னா ரோடை குப்பையாக்கல உன்னை திட்டினா என்னடா தப்பு? ஏய், நீ மட்டும் நடுக்கிறதுக்கு இல்லைடா ரோடு, நானும் வரி கட்டுறேன்டா. முக்கு செடிக்கு வரி கட்டுறேன், கண்ணாடியை கட்டினா அதுக்கு வரி, போட்டால் அதுக்கு வரி கொடுக்குறேன்டா. ஆட்சியால் மயிறு மண்ணாங்கட்டி முதலமைச்சர்லாம் ஏன் சம்பளத்தில் வாடுறீங்க பார்த்துக்க. ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் இன் தி வேர்ல்ட், குட் மார்னிங். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வணக்கம். இது ஒரு அருமையான வீடியோ. ஆமாம், அதாவது ஒரு உண்மையானவன், நல்ல பாசக்காரன், விட்டுட்டு ஓடி போகிறான் வச்சுக்கேன், கண்டிப்பாக திருப்பியும் வீட்டுக்கு வந்துடும். இப்போ என்ன எடுத்துக்க, நான்லாம் ஒரு 200-300 தடவை என் அப்பா அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு சின்ன வயதுலேருந்தே ஓடுறது தான் என் வேலையை. காலையில் சக்கரை எனக்கு. மாதத்தில் 10 நாள் வீடு தங்க மாட்டேன், 20 நாள் எங்கேயா பிச்சை எடுத்துன்னு இருப்பேன். எங்கேயா நான் அந்த பக்கம் கல்கட்டா, அப்புறம் அந்த கல்கட்டா அந்த சுந்தர்பன் காடு கீடு எங்கே போய்டும். பிச்சைக்காரனுக்கு ஏதியா, பிச்சைக்காரனுக்கு உலகமே அவன் சொந்தம். உன்ன மாதிரி ஒரு வீடு வச்சுருக்கவனுக்கு தான் வீடு மயிறு கேட்டு புடுக்கு புண்ணாக்கலாம். நமக்கு அப்படிலாம் கிடையாது. நம்மளாம் உலகம் சுற்றுறோம், வாலிபன். அவர் கூட உலகம் சுற்றி அவன் படத்துக்கு நிறைய பணம் செலவு பண்ணியிருப்பார். நம்மளாம் பணம் செலவு பண்ணிட்டு கிடையாது. ஒரு சட்டை, அப்புறம் ஒரு லுங்கி, ஒரு ஜட்டி, ஒரு ஜோல்னா பை, இது போதும். ஒரு டவல், அது கூட கீழே எங்கேயா கிடக்கு எடுத்து வச்சுப்பேன். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். எவன் ஒருவன் வீட்டை விட்டு வெளியே போனாலும் மீண்டும் வீட்டுக்குத்தான் வந்து ஆகணும். இது விதி. அது உண்மையானவனுக்கு, பாசக்காரனுக்கு, புறம்போக்குக்கெல்லாம் கிடையாது. ஆனால் ஆடு மாடுக்குதப்ப அது கூட காலையில் அவுத்து விட்டானா எங்கேயா போய் மேய்ஞ்சிட்டு கீஞ்சிட்டு தனக்கு சாயங்காலம் ஆனால் வீட்டுக்கு வந்துடும். ஆமாம், நல்லா தெரியும் அதுக்கு, இவன் பாலகரப்பான். ஆமாம், நல்ல 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 பலமாக நல்ல வெயிட் ஏறிட்டா கொண்டு போய் கசாப்பு கடையில் விற்றுருவான். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தெரியும். அட நாயெல்லாம் விற்கிறான்ப்பா நாகாலாண்டில். நாய், பாம்பு, தேள், பூராங்கூரம் எல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் விற்கப்படுகிறது. ஆமையை விற்கிறான். ஒரு காலத்தில் ஆமை கப்பல்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல போகிறேன்னா, ஒரு உண்மையான பாசக்காரன் விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னால் அவன் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவான். கோயில் மாடு எங்கே சுற்றினாலும் கோயில் மூலஸ்தானத்துக்கு வரும். அப்படி தான் நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு பெற்றவன் நல்ல பாசத்தை காட்டி பொண்டாட்டிக்கு நல்ல அறிவை கொடுத்து, குழந்தைங்களுக்கு நல்ல அறிவை படிப்பை கொடுத்து, பாசமாக சோறு மட்டும் போதும், தூங்குறதுக்கு இடம் மட்டும் போதும்னு சொல்லி வாழ்ந்துருந்தா இந்த உலகம் இன்றைக்கி பண்பாடு இல்லாமல் போயிருக்காது. ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை.
நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாதகம் இல்லை. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் வச்சுன்னுக்கிறான், கோமா வருது எனக்கு. ஆமாம், அதோ பாரு இங்கே இருக்கிற டீ கடையில் போய் டீ குடிக்கலாம் தான் அவன் வச்சுனே இருக்கிறான். 7 மணிலேருந்து 6 என்னது 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார தான் வெடிக்கணும், அதுக்கு மேலே வெடிக்கக்கூடாதுன்னு பேப்பரில் போட்டு வச்சுருக்கான், சட்டம் ஏற்றி வச்சுருக்கான். இங்கே வச்சுன்னுக்கிறான். நான் எப்போ போய் டீ குடிப்பேன்? எங்கே பார்த்தாலும் வச்சுக்கிறான். மழையில் வச்சுன்னுக்கிறான், மழையில் வெடிக்கிறான். அறிவு கட்டுவான், முட்டாப்பையன், திருட்டுப்பையன். எங்கேருந்துடா வந்தது உங்களுக்கு காசு வெடி வாங்குறதுக்கு? திருட்டு தான் அவன், திருட்டு தான்டா. டேய், ஏதாவது பிச்சைக்காரன் வெடி வெடிக்கிறானா? பிச்சைக்காரனுக்கு கொரோனா வந்ததா? பிச்சைக்காரனுக்கு கொரோனா வந்ததாடா? உனக்கு ஏன்டா கொரோனா வரல? Sad movie always make me cry. Oh, sad movies always make me cry. He said he had to work, so I went to the show all alone. They turned down the lights and turned the projector on. And just as the news of the ball started to begin, I saw my darling and my best friend walking in. They were sitting there, they didn't see. And so they sat down and in front of me. When he kissed her lips and almost and I died. And in the middle of the color cartoon, I started to cry. Oh, sad movies always make me cry. Oh, sad movies always make me cry. So I got up, slowly walked on home. And Mama saw the tears and said, what is wrong? And so just to keep from telling her a lie, I just sad movies make me cry. Oh, sad movies always make me cry. Oh, sad movies always make me cry. Hi, my dear beautiful people say the world good morning. உலக மக்களே, பிரியமானவர்களே, அன்பானவர்களே, வணக்கம். நானா இப்போ பார்த்தாலும் இருந்தாலும் கிளப்பையன் காண்டி ஏற்றினே இருக்கிறான் நீங்கள் நினைக்கலாம். ஏப்பா, நீங்கள் மட்டும் நல்லவனுங்களை காண்டி ஏற்றலாம், நல்லவங்க உங்களை காண்டி ஏற்றக்கூடாதா? நான் லாஜிக் இது? வாட் கைண்ட் ஆஃப் லாஜிக் மேன் திஸ் இஸ்? எனக்கு புரியல. ஆமாம், புரியா? உங்களுக்கு புரியுதா? நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்பேன். நான் யார் சொன்னாலும் கேட்பேன்பா. நீ நினச்சிக்கிறேன் நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அடங்க மாட்டேன், திரும்ப மாட்டேன். அப்படிலாம் ஒன்று. நான் எப்போவுமே நல்ல விஷயங்களுக்கு அடங்கி போடுவேன், கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் அடங்கி போக மாட்டேன். உழைக்கிறேன், உண்மையாக இருக்கிறான், பொய் சொல்ல மாட்டேறான், ஏமாற்ற மாட்டேறான், திருட மாட்டேறான். அப்புறம் என்ன கூட தைரியசாலி, உண்மையாக அவன் ஏமா இருக்க முடியும்? நான் ஏமாத்துறேன்னா, பொய் சொல்கிறேன்னா, அயோக்கியத்தனம் பண்ணுறேன்னா, திருடுறேன்னா, ஓடி ஒழிக்கிறதுக்கு, போலீஸுக்கு பயப்படுறதுக்கு, இல்லை இந்த மயிரானுக்காவது பயப்படுறதுக்கு நான் ஆண்டவனுக்கே பயப்பட மாட்டான்டா. அவன் தான்டா எனக்கு பயப்படுவான். ஏன்னா நான் உண்மையானவன். இப்போ அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், பேச்சு கூட என்ன ஆகிடும்? பெஜாராகிடும். ஆமாம், கொட்டாத ஆமாம், பேச்சை கொட்டி விடாதே அள்ள முடியாது என்று சொல்வார்கள். நான் சொல்கிறேன், எல்லாம் பொதுவாக விட்டுடுன்றேன். நீ எல்லாம் பொதுவாக விட்டுறா. ஏன்டா வந்துட போகிறான், ஏன்டா அயோக்கியத்தனம் பண்ண போகிறான், ஏன்டா அவன் பேராசைப்பட போகிறான், ஏன்டா பொறாம கொள்ள போகிறான், பொதுவாக விட்டுடு. அது நெருப்பு நீரோ
மன்னம் மயிரோ எல்லாம் பொதுவுன்னு விடு, பிரச்சனையும் வராது. சரி, ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேடுங்க. அந்த நாக்கு இருக்குதுல்ல, நாக்கு நகை இதான். ஒரு கதை ஒன்று உண்டு, ஈசாப்பு கதைகளில் ஒரு கதை ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? அப்போ அந்த ஊரில் இருக்கிற அறிஞர்கள், பெரிய தலைவர்கள், மாபெரும் சிந்தனையாளர்கள்லாம் கூப்பிட்டு விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறான் அந்த ஊர் தலைவன். நம்ம ஊர் தலைவன் இல்லை, நம்ம ஊர் தலைவன் கூப்பிட்டானா உன் கழுத்தை எடுத்துட்டு உன் சொத்தெல்லாம் ஆட்ட போட போகிறான்னு அர்த்தம். அப்படி இல்லை அர்த்தம். இந்த வேறு ஈசாப் கதைகளில் ஒன்று, ஈசாப் என்ற ஒரு அடிமையை அந்த ஊர் தலைவன் இந்த மாபெரும் சிந்தனையாளர்களாக விருந்து வைக்கலாம் போயிட்டு கறி வாங்கிடுவாடா, நல்லா சமைச்சு போடுறான்றான். அவன் சரி காசு எடுத்துகிட்டு போகிறான், கறி வாங்குறதுக்கு போகிறான். கறி கடையில் போனால் அதான் நாக்கு இருக்குதுலாம், நாக்கு கறியாக பார்த்து வாங்கிட்டு வரான், சமைக்கிறான், எல்லாருக்கும் பரிமாறுறான், எல்லாம் நல்லா துண்டுறானுவா. யார் அந்த அறிவாளின்னு சொல்லிக்கிறவன், புதுமை மயிறு சிந்தனையாளர் நல்லா துண்டுறானுங்க. தின்னுட்டு அப்புறம் என்னப்பா கறி அவ்வளோதானே, இன்னும் கொஞ்சம் கொடுப்பான்ற மறுபடியும் நாக்கே பரிமாறப்படுகிறது. அப்போ இடையா நாக்கு கறியை தவிர வேறு எந்த கறியுமே இல்லையா அப்படின்னு அந்த ஊர் தலைவன் திட்டுறான் ஈசாப்பை. என்னடா நல்ல கறியாக சமைச்சு போட வேண்டியது, அட நாக்கை விட சிறந்தது இந்த உலகத்தில் என்ன இருக்குது? நாக்கு தான் ருசி பார்க்குது, நாக்கு தான் பேச வைக்குது, நாக்கு தான் கல்வியை கற்றுக்கொள்ள செய்கிறது, கற்றதை சொல்ல செய்கிறது. நாக்கு விட சிறந்தது இங்கே என்னப்பா இருக்குது அப்படின்றான். ஸோ நாக்கு அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதை ஒழுங்கான நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துடா. குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கு காசு கொடுக்குறானோ நேரத்தில் ஓ வழியே மயில புழுங்கெல்லாம் பேசாதுடா. டே 2026 ஒழுங்கு மரியாதையாக நல்லவனுக்கு ஓட்டு போடு. ஐய் எல்லோருக்கும், உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு கதை, ரொம்ப அருமையான கதை. பஞ்சதந்திர கதைகளில் ஒன்று தான். உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்கிற கதை தான். அந்த கிழ பசங்க, இந்த கேள்வி, முதலமைச்சர், அப்புறம் பிரதம மந்திரி, அப்புறம் அமெரிக்க அதிபர், எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப பொருத்தமான ஒரு கதை தான். இது எதனாக நல்லா கொஞ்சம் கவனிக்கணும், சிந்திக்கணும். அதாவது ஒரு பொண்ணுன்னா தங்கம், கோல்டு எச்சம் எடுக்கிற ஒரு புறா கதை தான்பா. என்ன கோல்டுப்பா, எச்சம்னா என்ன கழிவு, பீன்னு வச்சுங்க அப்படி தான் சொல்லணும், ஷிட் அதுதான், ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு பறவை வந்து ஒரு மலை பக்கத்தில் இருக்குது. அங்கே ஒரு வேடை போகிறான், வலையை விரிக்கும் போது பார்க்குறான் அந்த தூரத்தில் ஒரு என்னடா இது, இந்த புறா என்ன பண்ணுகிறது என்று அப்படி பார்க்குறான். அது பறந்து போதுக்கிட்டு போய் பார்க்குறான், அது பார்த்தா கோல்டு. ஆஹா, இந்த அற்புதமான ஒரு சரி, இந்த கரெக்டாக வலையை விரிக்கணும், கரெக்டாக அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அப்படி இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போயிட்டு அப்படியே வலையை விரிச்சிட்டு ஒரு புதருக்குள்ளார போய் ஒளிஞ்சிக்கிறான். சரி, அந்த புறா போயிடுச்சு. வேற ஒரு புறா அந்த வழியாக வந்த வேற ஒரு புறா அந்த வலையில் சிக்கிக்குது. ஏஞ்சி அப்படி பார்த்த உடனே வலையில் சிக்கிக்கிச்சின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான், அதை எடுத்துன்னு போகிறான், வீட்டுக்கு எதிர்த்து போயிட்டு என்ன பண்ணுறான், யோசிக்கிறான். ஆஹா, இது தங்கம் போடுற புறாச்சே, இதை எப்படி இது ஆக்கி சாப்பிட்றதா இல்லை வச்சுக்கிறதா ஒரே சிந்தனை. இல்லை இது வந்து அரசனுக்கு தெரிஞ்சால் அரசன் தலையை விட்டுருவான், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். சரி, அரசன்கிட்ட கொண்டு கொடுத்தா அரசன் ஏதாவது பரிசு கொடுப்பான்னு அங்கே எடுத்துகிட்டு போனால் அரசன்கிட்ட விஷயத்தெல்லாம் சொன்னான், இது தங்க எச்சம் போடுற ஒரு புறா அப்படின்னா அரசன் பரிசு கிரிசுலாம் கொடுத்துட்டு உடனே அந்த புறாவை என்ன பண்ணுறான், ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைக்க சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு இதை மந்திரி பார்க்குறான். மந்திரி பார்த்துட்டு அங்கேருந்து வந்து ஏதோ போய் அவன் திருட்டு பையன் புறாவாவது தங்க ஷிட்டு, அதாவது பீ போடுறதாவது அப்படி இப்படின்னு உடனே பாவங்க புறாவெல்லாம் அவுத்து விட்ருங்கன்றான். மந்திரி போய் நல்லவன் அந்த அரசன், உடனே அந்த புறாவை அவுத்து விட்டுடுறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புறா கூண்டிலிருந்து வெளியே வந்த உடனே பேசுது, நான் முதல் முட்டாள், அந்த வேடம் 2வது முட்டாள், இந்த அரசன் 3வது முட்டாள், இந்த மந்திரி 4வது முட்டாள் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா ஒரு அனுபவிக்க தெரியலையே, ஒரு அற்புதமான ஒரு புறா, இந்த புறாவை அனுபவிக்க தெரியலையே. அது தங்க புறாவோ இல்லை தங்க முட்டை போடாத சாதாரண புறாவோ தன்னை அது பேசிக்கொள்கிறது, அனுபவிக்க தெரியாத பசங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் ஓட்டு உரிமை என்பது மிகப்பெரிய ஒரு சொத்துடா பைத்தியக்காரா. அதை போய் குவார்ட்டருக்கு பிரியாணிக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு திருட்டு பசங்களுக்கு தாரவாத்து கொடுக்குறிய மடையா. அனுபவிக்க தெரிஞ்சுக்கலாம். உன் ஓட்டு தாண்டா இந்த உலகத்தையே தீர்மானிக்குது. அதனால் எவனுக்கும் தயவு செஞ்சு வர எலெக்ஷனில் எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டு போடாத. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வாலிப பெண்களே, இளைஞர்களே, ஒரு நல்ல அற்புதமான கதை, அரபு கதை. இரவு நேரங்களில் வந்து அரபு கதைகள் நீங்கள் படிங்க, செம்மையாக இருக்கும், நல்ல அறிவு கூர்மை கிடைக்கும். நல்ல கதை.
ஓகேவா? சரி இந்த புக் கிடைக்கும். எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இந்த கதைக்குள்ளார போயிடலாம். வளவளன்னு பேச வேண்டாம். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திரிங்க. ஆமா. அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரி, தன்னுடைய மகன் வந்து ஒரு அடிமை பெண்ணை அடிமை பெண் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஏலம் தானே எல்லாமே. ஆம்பள, பொம்பள அடிமைகள் தான் விப்பாங்க. பணக்கார பசங்க வாங்கிட்டு போயிட்டு, அவங்க இஷ்டப்படி என்ன வேணா பண்ணுவான். கொடுமைகாரர்கள் வாழ்ந்த காலங்க தானங்க. கற்காலம் என்பதே ஒரு சனியம் பிடிச்ச காலம். அதனால தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு சித்திங்க, ஜோளம், கீழம், மயிரம், மண்ணங்கட்டி அவன் இவன் பேச்செல்லாம் பேசாத. ஆமா. இங்கே எவனும் நல்லவன் இல்லைப்பா. நீ ஒருத்தன் தான்ப்பா நல்லவன். காலைல வேலைக்கு போடா டேய். வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஏதோ பொண்டாட்டி குழந்தைங்களுக்கு சோறு போட்டு சரி வா கதைக்குள்ளார் போகலாம். கதைக்குள்ளார் என்னென்னா, அந்த மந்திரியுடைய பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா எனக்கு ஒரு அடிமை பெண்ணை கல்யாணம் கட்டி கொடுப்பா. மந்திரி நம்ம வம்சத்துலேயே நம்ம அரச சபைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வேண்டாப்பா அந்த மாதிரி கேட்குறான். டேய் அரசனுக்கு தெரிஞ்சால் கொன்னுடுவானடா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்கிறான். அதெல்லாம் போய் சொல்லிடுப்பா, நீயா உனக்கா போய் சொல்கிற, மந்திரிக்கு தெரியாத பொய்யா அப்படின்னு சொன்ன உடனே அவன் உடனே என்ன பண்ணுறான், யாருக்குமே தெரியாமல் ஒரு அடிமை பெண்ணை அழகு அடிமை பெண்ணை கொண்டு வந்து தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தான். ஊரெல்லாம் ஏமாற்றிடுறான். தன்னுடைய சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லிடுறான். ஒரு நாள் அவனுக்கு வயதாகிறது, நோய் வருகிறது, இறந்து போகிறான். அப்போ முறைப்படியாக அரசர் வந்து மரியாதை எல்லாம் செய்வானுங்களப்ப அரசாங்க மரியாதை ஒரு மரியாதையான்னு சொல்லி அவனை அமுச்சு விட்டான், சுடுகாடுக்கு அமுச்சு விட்டான். அப்போ இந்த பையன் வந்து சாவதுக்கு முன்னாடி அவங்க அப்பா நிறைய தடவை சொன்னா, டே இந்த பொண்ணு அழகாகுதுடா, நல்ல அறிவு பொண்ணாகுதுடா, அழகு மட்டும் இல்லை அறிவோடு இருக்குது, அடிமை பெண்ணுன்ற காரணத்தினால அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திடாத, நல்லா வச்சுக்கூடான்ட்டான். அவனும் சரிப்பா தான் சொன்னான். கடைசியில் இவர் செத்ததுக்கு அப்புறம் இந்த புறம்போக்கு வந்து வாழ வழி தெரியல. மந்திரி வேறையாச்சா, காசு பணம்லாம் ஏகப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் கூப்பிட்டு தண்ணி பொண்ணு கிண்டு டான்ஸ் கின்ஸ் டெய்லி எல்லாம் காசு பணம் கிணம் மொத்தத்தையும் அழிச்சிட்டான். இப்போது இருப்பது ஒன்றே ஒன்று, அவனும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இல்லாமையும், அவ்வளோதான். அப்போது இந்த பொண்ணு அவங்ககிட்ட கேட்குறா, ஒரு அடிமை பெண்ணை தான் கல்யாணம் கட்டிப்பேன்னு ஆசைப்பட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லி உரெல்லாம் ஏமாற்றி என்னை கல்யாணம் கட்டிட்ட. இப்போ இருப்பது நான் ஒருத்தி தான். நான் அழகிய அற்புதமானவ, என்னை நீ ஏலத்தில் மறுபடியும் வித்துட்டு நீ நல்லா செலவு பண்ணி வாழ் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். பேர்பட்ட ஒரு பெண். நான் தான் சொல்கிறான்டா, டேய் வாலிப பசங்களா, பெண்கள் ரொம்ப அற்புதமான பிறவிகள்டா இந்த உலகத்தில். அவள் பித்துக்குழியாக இருக்கட்டும், பைத்தியமாக இருக்கட்டும், இல்லை பிராத்தல் பண்ணுறவளாக இருக்கட்டும், எவ்வளோ இருக்கட்டும், எவ்வளோ யோகியங்கடா. அதனால் கிடைச்ச பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கோடா, கிடைச்ச பொண்டாட்டியை நல்லா வச்சுக்க. இங்கே யாரும் சரியில்லை, உலகமே அயோக்கியத்தனமான உலகம். அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு உன் மனைவியை ஆதாரியமான சம்சாரம் போயிட்டா சகலமும் போயிடுச்சுன்னுவான். பார்த்துக்கு மாணவர்களே, பிரியமானவர்களே, உலகத்தாரே, மாணவர்களே, மாணவிகளே, எல்லோரும் படிக்க வேண்டும். ஆமாம், எல்லோரும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். கல்வியில் சிறந்தவர்கள், நன்றாக படித்தவர்கள் எந்த காலத்திலும் ஒரு பாமரனை, படிக்க தெரியாதவனை ஏமாற்றக்கூடாது. ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விளம்பரங்கள், இதை படி அதை படி, அந்த கோர்ஸ் படி, இந்த கோர்ஸ் படி, இந்த டுட்டோரியலில் வந்து படி, 100க்கு 100 வாங்கலாம். இப்படி எல்லாருமே வந்து அந்த டுட்டோரியல் நடத்துகிறானே, இந்த கோர்ஸ், இந்த இன்ஸ்டியூஷன், அந்த இன்ஸ்டியூஷன், ChatGPT படிக்கவா, அதை படிக்கவா, ஏஐ கற்றுக்குவா, அவன்லாம் படித்தவனா? படித்தவன் கண்டிப்பாக, அதுவும் பாமர மக்களை ஒரு இன்ஸ்டியூஷன் பேரை வச்சு ஏமாற்ற மாட்டான். அவன் 100க்கு 100 மார்க் வாங்கி கொடுக்குறேன், அதை வாங்கி போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறவன், போலீஸ் சான்றிதழ் தர்றவன், ஒரு ஜட்ஜி மாதிரியே சைன் பண்ணுறான்ப்பா. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு நல்ல ஒரு விஷயம் பாரு. ஒரு ஜென் கதை ஒன்று நான் சொல்லுறேன். 2 ஜென் துறவிகள் நடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். ஒருத்தர் பேர் குடோ, ஒருத்தர் பேர் வந்து தெய்க்கு. 2 பேரும் நடந்து போகும்போது ஒரு பெரிய நடந்து போயின்னு இருக்கிறாங்க. ஒரு பணக்காரன் அந்த வழியாக வரான். அந்த பணக்காரங்கிட்ட அப்படியே வந்து பேச்சு கொடுக்குறாங்க. பேச்சு கொடுக்கும் பொழுது வந்து அதில் குடோ அப்படி சொல்லிட்டு ஒரு ஜென் துறவி வந்து, பணக்காரன்ல நிறைய நிலங்களெல்லாம் வச்சுன்னு இருக்கிறான். நிலக்கிழார்கள் என்று சொல்லுவார்கள். நிறைய சொத்து வச்சுன்னு இருப்பான். ஊரில் இருக்கிறவன் எல்லா அடிமைகள், எல்லா ஏழைகளை ஏமாற்றி இவன் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி சேர்த்து வச்சுருக்கிற சொத்து அவனை தான் வந்து நிலக்கிழார்கள், இல்லை பணக்காரன் நம்ம சொல்லுவோம். அப்படித்தானே? அப்போது வந்து இந்த 2 ஜென் துறைகளில் ஒரு துறை குழு இருக்கிறான் பாரு. அவன் எப்படின்னா நம்ம ஊர் மக்கள் மாதிரி, நம்ம மந்திரி, நம்ம எம்எல்ஏ திருட்டு பசங்க இருக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி ஒருத்தவன் என்ன சொல்கிறான், பா நிலக்கிழாரே, எஜமானே, நீங்கள் தான் உண்மையானவர், மிக மிக உண்மையானவர். நீங்கள் வந்து ஒரு ஜென் துறவிகிட்ட வந்து நீங்கள் கல்வி கற்க வேண்டும் என்றால் அதற்கு தகுதியானவர் தான் அப்படின்றான். உடனே பக்கத்தில் இருக்கிற தேய்க்கு கோவரையா, முட்டாளையே, அறிவற்றவனே, அவன் ஜஸ்ட் ஒரு நிலம் வச்சுன்னு இருக்கிறான்டா, அவ்வளோதான்.
அவங்ககிட்ட நிறைய லேண்ட் இருக்குது, அவ்வளோதான்டா. அவன் ஒரு முட்டா பையன், ஒரு அருவி கட்டுவான், நீ காக்கா பிடிக்கிறியா அவனை அப்படின்ற மாதிரி திட்டுறான். திட்டுற உடனே இந்த நிலக்கிழாறு இருக்கால, இந்த பணுக்காரன் அவன் என்ன பண்ணுறான், இந்த குடோன்றவன் புகழ்ந்து பேசினான் பாருப்பா, இந்த மாதிரி சிறந்தவன் உலகத்திலே இல்லை இல்லைன்னா பாரு, அவனை விட்டான். தெய்வு இருக்கிறாருல, திட்டுறாடா, ஒரு சும்மாடா ஒரு பிச்சைக்கார பையன், பேசிக்காக அவங்ககிட்ட நிறைய சொத்து இருக்குது அவ்வளோதான், பட் அறிவு இல்லாதவன் அப்படின்ற உடனே இந்த பணக்காரன் எல்லாம் சொத்து வச்சுருக்கான அவன் அந்த தெய்கு கிட்ட தான், நான் உங்ககிட்ட தான் நான் படிப்பேன்றான். எப்படி தெய்கு எவன் திட்டினானோ, அறிவு இல்லைன்னு சொன்னானோ அவங்ககிட்ட தான் படிப்பேன்னு சொன்னான். அந்த மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷன் அது இதெல்லாம் உன்னை ஏமாற்றுவது. அங்கே போக உலக மாணவ மாணவியர்களே, தாத்தா உங்கள்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. சும்மா அந்த கமெண்ட்டு லைக்கு கீக்கு நத்திங் டூயிங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? வழிகாட்டுகள். நீங்கள் யாரோ ஒருத்தவங்க தாத்தா சொல்கிறது கேட்டு அதன்படி சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அதுதான் என் தேவை. சரி, இங்கே பாருங்கள், வழிகாட்டிகள். அதாவது பார்த்தீங்கன்னா, வேதங்களுக்கு திருமுகள் என்று கூறினார் தயானந்த சரஸ்வதி. அப்புறம் கீதைக்கு திருமுகள் என்று கூறியவர் சுவாமி விவேகானந்தர். அப்புறம் பைபிளுக்கு திருமுங்கள் என்று கூறியவர் மார்ட்டின் லூதர் கிங்கு. அதுக்கப்புறம் இயற்கைக்கு திருமுங்கள் என்று கூறியவர் ரூசோ, ரஷ்யா. அப்புறம் பகுத்தறிவுக்கு திருமுங்கள் என்று கூறியவர் தந்தை பெரியார். சரி, அதை விட்டுருங்க. இப்போ நம்ம தலைவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நம்ம தலைவர் என்ன சொல்கிறாருனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா, ஆமாம், நான் யார் நீ யார் அப்புறம் யாருக்குப்பா யார் தெரியும்? அப்புறம் அவர் தாய் யாருன்னு தெரியுமா? சரி, தந்தை யாருன்னாவது தெரியுமா? சரி, தந்தை ஆமாம், உறவார் யாராவது தெரியுமாப்பா? பகையார் யாராவது தெரியுமாப்பா? உணரார் யாராவது தெரியுமாப்பா? உணர்ந்தவர் யாராவது தெரியுமாப்பா? அப்புறம் வருவார்ப்பா, இருப்பார்ப்பா, போவார்ப்பா, நிலையாக இருப்பவர் யாருன்னு தெரியுமாப்பா? அப்புறம் பாருப்பா, நல்லா இருப்பா, தீயா இருப்பா, உயர்ந்தார்ப்பா, தாழ்ந்தார்ப்பா. அப்புறம் நமக்குள் யார்ப்பா? அடிப்பார், வலியார், துடிப்பார், மெலியார், தடுப்பார், யாரோ வருவார், எடுப்பார், சிரிப்பார், இழப்பார், யாரோ பின் யார் வருவார், மதியார், தருவார். என்னப்பா யாருப்பா? எங்கெங்கப்பா? என்னென்னப்பா? எல்லாம் ஒரு யாரும் இல்லை. புரியுதா? ஒரு யாரும் இல்லைப்பா, நீ தான்ப்பா எல்லா யாரும். உன்னைதான்ப்பா எல்லாரும் அமுக்குறான். எதுக்கு அமுக்குறான்? அவங்ககிட்ட இருந்து நக்கி துணித்துக்கு பார்க்குறான். உன் அறிவு, உன் திறமை, உன் பொறுப்புணர்ச்சி, உன் கடமை, அதிலிருந்து நீ தவறும் பொழுது, அறியாமை என்ற பள்ளத்தில் நீ விழும் பொழுது, அறிவு என்பதை நீ இழக்கும்போது, இந்த பயலை வச்சு ஒரு ஆட்டையை போடலாமா, இவன் கிட்னியை திருடலாமா, கண்ணை திருடலாமா, தாடியை திருடலாமா, மயிரை திருடலாமா, இப்படி வரான். உன்னை எப்பொழுது உனக்கு அறிவு இல்லாத பொழுது அறிவுடன் வாழ். நீ யார் என்று உன்னை அறிந்து கொள். உன்னை ரசி, உன்னை விரும்பு, உன்னை காதலி, நீ வளம் பெறுவாய். நீ ரசிடா, மற்றவனெல்லாம் தொட்டி விடுறா, பற்றட்டு இருடா. ஓகேவா? நம்பிக்கை கொள்ளடா, உன் மீது நம்பிக்கை கொள். நீ அழகன், நீ திறமை பெற்றவன். ஆமாம், சினிமாக்காரனுக்கெல்லாம் போய் மாலை போடுற, மயிரை போடுகிற, பேனர் ஓட்டுற, கட் அவுட் வைக்கிற அசிங்கமாயிலே உனக்கு. நீ தாண்டா அழகன், நீ தாண்டா நடிகன், நீ தாண்டா உலகமே. மை டியர் பாலிவுட் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு, குட் மார்னிங். உலக மக்களே, பிரியமானவர்களே, அன்பானவர்களே, வணக்கம். ஆமாம், நான் எப்பொழுதும் சொல்வது தான், என்னுடைய எல்லா வீடியோக்கள் 22,000 வீடியோ போட்டிருக்கேன். 22,000 வீடியோவும் 10 பைசா பிரயோஜனம் இல்லாத வீடியோ தான், புதி சொல்கிற வீடியோ தான். யாரும் பார்க்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்து தான் நான் போடுறேன். இந்த வீடியோவும் அப்படி தான். சரிங்களா? நான் யாரையும் நம்ப மாட்டேன். இந்த உலகத்தில் இருக்க கடவுளை கூட நான் நம்புறது கிடையாது. ஆனால் கனவுகளை நான் நம்புவேன். அதுக்கப்புறம் அந்த கந்திஷ்டின்னு சொல்கிறான் பாருங்கள், அதை நான் நம்புவேன். மற்ற அதெல்லாம் ஜோஷியம் மயிர் மண்ணாங்கட்டி அவன் டாக்டர் எவனையுமே நம்ப மாட்டேன். பாருங்கள், காற்று பற்றிய கனவுகள், இந்த கிருபானந்த வாரியார் தொகுப்பு இது. சரி, காற்று பற்றிய கனவுகள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். சுத்தமாய் நல்ல வாசனை உள்ள காற்றானது இருப்பதாக கனவு கொண்டால் நினைத்த காரியம் நிறைவேறும், வேண்டியது சித்தியாகும். அதாவது காற்றுல கூட இன்றைக்கி வைரஸ் தாங்க இருக்குது. கனவுல காண்ற காற்று இருக்குதுல்ல, அதுலேயும் வைரஸ் தான் இருக்குது. தூய்மை இல்லை. ஆமாங்க, தூய்மை கிடையாது, நச்சு காற்று. அந்த மாதிரி கனவு, உண்மை கனவுலையும் அப்படி தான் இருக்குது. கனவுல வந்தாலும் அது என்னவா? ஆமாம், என்னது, நினைத்த காரியம் நிறைவேறும், வேண்டியது
என்னது சித்திக்கும் சுத்தமாய் நல்ல வாசனை உள்ள காற்றாக இருக்கணும் அது. அதே மாதிரி தான் பயணம் செய்பவன் வழியில் நித்திரை செய்யும் காலத்தில் மேற்கூறியபடி கனவு கண்டால் சௌபாக்கியத்துடன் தான் போகும் காரியத்தில் வெற்றி பெற்று வீடு திரும்புவான். எப்பவுமே அதுதான். ஆமாம், நச்சு அல்லாத காற்று. இங்கே இப்போ தான் வெடி அடிச்சுன்னுக்கிறான். ஊர் பூரா நச்சு காற்று ஆகிப்போச்சு. ஊர் பூரா குப்பையாக்கிட்டான். என்ன சொல்லுவேன், நீ ஒன்றும் செய்ய முடியாது. பைத்தியக்கார பசங்களை போய் எப்படி நீ அவனை என்ன பைத்தியம்னுவான், நான் அவனை பைத்தியன்றேன், அவ்வளோதான். சரியா? அப்போது ஆமாம், வெற்றி பெற்று வீடு திரும்புவான். வியாபாரிகள் இம்மாதிரி கண்டிடில் திரவிய லாபம் கிடைக்கும். விவசாயிகள் கண்டால் நன்றாக விளைச்சல். உண்மைப்பா, நல்ல காற்று இருந்தால் எல்லாமே நல்லாதான்ப்பா இருக்கும். அப்புறம் பாரு, அப்புறம் காற்றில்லாமல் மழை கொட்டும். ஆமாம், காற்று இல்லாமல் மட்டும், காற்றே இல்லாமல் மழை பெய்வதாக கனவு கொண்டால் சுக ஜீவனத்துடன் வாழ்பவர் இதனை ஆமாம் பயிர் தொழில் செய்வோர் கனவு கண்டால் விவசாய விருத்தி உண்டாகுமா. இந்த காற்று இல்லாமல் மழை மட்டும், காற்றடிக்காமல் மழை மட்டும். உண்மைதான் பாது, காற்றடிச்சா எல்லாத்தையும் தீன்னு போடுமே. அங்கே தான் காற்றடிக்கிற மானம் காற்றுல பருகுத. சரி, அப்புறம் அந்த ஆலங்கட்டி மழை, காற்று மழை இவை பற்றி கனவு கொண்டால் நாட்டுக்கு நலிவு, பந்துக்களுக்கு நாசம், தனக்கு கஷ்டம் போன்றவை தோன்றும். சுழற்காற்றை கனவில் கண்டால் தான் முதலில் அதிக கஷ்டத்திற்கு ஆளாகி பின்னர் அபிவிருத்தி அடைவானாம். எப்பா, கனவுலேயே அப்படி தானாம்பா. கனவுல சுழல் காற்று, அந்த காற்று, ஆபாச காற்று, சுழல் காற்று, புயல் காற்று, சூறாவளி காற்று வந்தாலும் கனவில் வந்தாலும் ஆபத்து தான், நனவுல வந்தாலும் ஆபத்து தான். ஆக கெட்ட காற்று ஒத்துக்காதுப்ப. நச்சு காட்டுற இந்த வெடிவெடிகள்லாம் விட்டுட்டு ஓடுங்க. மை டியர் பாலிவுட் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்ட், இந்த ஃபோட்டோ பாருங்கள், சாக்லேட் அவர்களின் ஃபோட்டோ. பார்ப்பதற்கு அவர் ஒன்றும் மிகவும் அழகானவரா எல்லாம் இருக்க மாட்டார். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி மாமா பார்க்கறதுக்கு ஒரு அருவறுப்பு மிக்க ஒரு மதர் தான் இருக்கும். பட் மாபெரும் சிந்தனையாளர் பாருங்கள். அதாவது சாக்ரட்டிஸ் பார்ப்பதற்கு அப்படி ஒன்றும் கவர்ச்சியானவர் அல்லர் இல்லை. வழுக்கை தலை, அப்புறம் குண்டு முகம், அப்புறம் பிதுங்கிய விழிகள், அப்புறம் பருத்த மூக்கு, தடித்த உதடுகள், அழுக்கேறிய உடைகள் என்று அருவருப்பான புறதோற்றம் உடையவர். அவரை பார்க்கிறவர்கள் முதல் பார்வையிலேயே வெறுக்கும்படியான தோற்றம் கொண்டவர் தான் யார், சாக்ரட்டிஸ் அவர்கள். ஆனால் அவருடைய அகத்தோற்றம் அழகானது. அவருடைய உள்ளம் இருக்கே பா, ஆமாம், உள்ளம் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆமாம், ஆனால் அவருடைய உள்ளம் மட்டும் எல்லாருடைய உள்ளத்துலேயும் அவர் இருக்கிறார். பட் எவருக்கும் எவர் உள்ளம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, மை இருக்குது, எல்லாமே இருக்குது. மனம் எங்கே இருக்கிறது, உள்ளம் எங்கே இருக்குது, அந்த இருக்கிற இடத்த ஏதாவது சொல்லுவாங்க. சப்கான்ஷியஸ் மைண்டுன்னுவோம். அங்கேயாவது இருக்குதா, எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் எங்கேயோ சுற்றின்னு இருக்கிறேன். என் புத்தி எங்கெங்கேயோ அமெரிக்காவில் இருக்குது, லண்டனில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது. ஆனால் நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இல்லைப்பா. ஐயா, இப்படிப்பட்ட ஒரு அழுக்கான நாடு, அசுத்தமான நாடு, தூய்மையற்ற ஒரு நாட்டில் என் மனம் இருக்கவே கூடாது. அது அமெரிக்காவில் சுற்றிட்டோம். அழுக்குப்பா அமெரிக்கா. லாஸ் வேகாஸ்லாம் போனால் நல்லா கேசினோலாம் இருக்குது. ஆமாம், லாஸ் வேகாஸில் போனால் நான் நல்லா மியூசிக் நிறைய என்னமோ எனக்கு இப்போ ரோட்லேயே டான்ஸுக்குன்னு சாடி கீடி சோத்து சாப்பிட்டு போயிடலாம். எங்கே லாஸ் வேகாஸ், நியூஜெர்சி தூக்கிட்டான் பாவம், அது கடலில் முழுவ போகுது. நியூயார்க் சிட்டிலெலாம் போயிட்டுன்னு வச்சுக்க, ரோட்லேயே அப்படியே சும்மா அது கிடார் வாசினின்னு இங்கிலீஷ் பாட்டு பாடிக்கின்னு டான்ஸ் ஆடிக்கின்னு அப்படியே நிறைய டாலர்ஸ் கொடுப்பாடு சாப்பிட்டு ரோட்டில் படுத்து ஜம்முன்னு தூங்கிட்டு எவன் பிரச்சனையும் கிடையாது. அமெரிக்காவில் நீ எங்கே வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம்பா, எங்கே வேணால் வீடியோ எடுக்கலாம்பா. ஆமாம், பட் லீகலாக இருக்கணும். லீகலெல்லாம் தூக்கிட்டு போய் வச்சு சுட்டுருவான், அதையும் பார்த்துக்க. ஸோ ஆனால் இவருக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தம் இல்லை. இவர் ஏதென்ஸ், ஓகேவா. இவர் கிமு 400 இயேசுநாதர்களுக்கும் முன்பு ரொம்ப பேர் இவர்கிட்ட இருந்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள். ஏகப்பட்ட கவிஞங்க இவங்க இவன் பாரதி கீரதி எல்லாம் பெரிய பெரிய எழுத்தாளர்லாம் இவர்கிட்ட இருந்து காப்பி அடித்தவனுக்கு தான். ஓகே, இதை பற்றி நம்ம சொன்னால் இங்கே இருக்கிறவங்களாம் லூஸு, பைத்தியம், மென்ட்லு, பழைய தெரியாது, இழிச்ச வாயன்னு மயமான்னு சொல்லி தான் நான் இழிச்ச வாயா போகிற போல இருக்குது. எனக்கு நான் இழிச்ச வாயனா சிரிச்ச வாயனா எனக்கு தெரியாது பேர். ஐயோ தரிதரம் முடிச்சவங்ககிட்ட என்னை போய் இப்படி மாட்டி விட்டுட்டீங்களா எப்பா. என் அம்மாவையும் அப்பாவையும் திட்டின்னுக்கிறேன் மனசுக்குள்ளே. பார்த்து நீயும் உன் அம்மாவையும் அப்பாவையும் நல்லா திட்டி, ஏன்னா இங்கே எங்களை பெற்ற ஒரு அமெரிக்காவில் பெற்றிருக்கக்கூடாதா அப்படின்னு போய் கேள்ப்பேன்.